இன்னைக்கு பிடிஎஸ் சொன்னா தெரியாத ஆட்கள் இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன பிடிஎஸ் குரூப்ல இவங்க எல்லாம் இல்லன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு இவங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் சேலஞ்சில இன்னைக்கு டே 80. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2005 சவுத் கொரியால ஹிப்ஹாப் மியூசிக் நல்லா ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தது. இந்த டைம்ல ஒரு சின்ன மியூசிக் கம்பெனி சில வருஷங்கள் கழிச்சு பாய் பேண்டுக்காக ஒரு ஆடிஷன் அனௌன்ஸ் பண்றாங்க. சின்ன கம்பெனி தானே, ஈஸியா செலக்ட் ஆயிடலான்னு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆனா அதுல செலக்ட் ஆனது வெறும் 7 பேர். அதுல ஆரம்பத்தை வரை எல்லாரும் இந்த கம்பெனி ரொம்ப சின்னதா இருக்குன்னு பயந்து வெளியே போறாங்க. இப்ப புது ஆடிஷன்ல புதுசா ஒரு 6 பேர் செலக்ட் ஆகுறாங்க. இப்ப 7 பேரை கொண்ட ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது. இந்த டீமுக்கு இவங்க வச்ச பேர் தான் பிடிஎஸ். இந்த 7 பேரும் நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்றாங்க. பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியில கான்சர்ட் நிப்பாட்டுறது, கேர்ள்ஸ் மாதிரி இருக்கீங்கன்னு டிவி ஷோஸ்ல கிண்டல் பண்றது, கான்ட்ரவர்சியா பேசுறது, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். பட் என்ன நடந்தாலும் இவங்களோட முயற்சியை கைவிடல. அமெரிக்கால ஃப்ரீயா ஒரு கான்சர்ட் அரேஞ்ச் பண்றாங்க. இவங்களே டைரக்டா மக்கள் கிட்ட போயிட்டு ப்ரோமோட் பண்றாங்க. அன்னைக்கு அந்த கான்சர்ட் வந்து அட்டென்ட் பண்ணது வெறும் 200 பேர். பட் இருந்தாலும் அந்த 200 பேருக்கும் இவங்களோட பெஸ்ட் கொடுத்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதோட விளைவுதான் இன்னைக்கு பிடிஎஸ் கான்சர்ட்னு சொன்னா 1 மணி நேரத்துல 1 லட்சம் டிக்கெட் விற்கப்படுது. இவங்க ரிலீஸ் பண்ற பாட்டுக்கு பில்லியன் வியூஸ் மேல வருது. அண்ட் 500க்கும் மேல அவார்ட்ஸ், 26 கின்னஸ் ரெக்கார்ட்னு உலகம் ஃபுல்லா ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 7 பேர் ஒன்னா இருந்தாங்கன்னா எந்த உயரத்துக்கு வேணா போகலான்றதுக்கு பிடிஎஸ் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்க தெரிஞ்சுப்பாங்க.